ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. திமுக கூட்டணிக்கு ஒரே கொள்கை என்றால் கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் திமுகவுடன் இணைத்து விடலாமே என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் முன் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி, மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர். 50 மாத கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற தேர்தலை மக்கள் எதிர்நோக்கி காத்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வந்த ஸ்டாலின் இப்போது 6 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருவதை கண்டு கொள்ளவில்லை. அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுக்காமல் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டன. அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திமுகவை கம்யூனிஸ்ட் எதிர்த்து பேசுவதில்லை. திமுக கூட்டணி தலைவர்கள் என்ன பேச வேண்டும் என்பதற்கு கூட ஸ்டாலினிடம் அனுமதி பெற்றுதான் பேசுகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அதிமுகவை பார்த்து என்ன கொள்கை உள்ளது என கேட்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொள்கை இல்லாததால் தான் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டார்கள் என்று தெரிவித்தார். மேலும் நிதி மேலாண்மை என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு நிபுணர்கள் குழு அமைத்து அலசி ஆராய்ந்து 4.38 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டு உள்ளது என்றும் தமிழக மக்களை கடனாளிகளாக மாற்றியதே திமுக அரசின் சாதனை என்று எடப்பாடி விமர்சித்தார்.